வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நீதித்தலைவர்கள் நூலில் 9வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 18.42% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். அபிமெலக்கு, யெருபாகாலின் மகன் அபிமெலக்கு செக்கேமிலிருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான். அவர்களிடமும் தன் தந்தை, தாய் குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது: செக்கேமிலுள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள். யெருபாகாலின் 70 புதல்வர் உங்களை ஆள்வதா, அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா? நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கின்றேன் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர். அவர்களது இதயம் அபிமெலக்கின் பக்கம் திரும்பியது. ஏனெனில் அவர்கள் அவன் நம் சகோதரன் என்றனர். பாகால் பெரித்தின் கோவிலிலிருந்து அவனுக்கு 70 வெள்ளிக்காசுகள் கொடுத்தனர். அபிமெலக்கு அவற்றைக் கொண்டு வீணரும் முரடருமான ஆள்களை கூலிக்கு அமர்த்திக் கொண்டான். அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஒபிராவிலிருந்த தன் தந்தை வீட்டுக்கு வந்து யெருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களுமாகிய 70 பேரை ஒரே கல் மீது வைத்துக் கொன்றான். யெருபாகாலின் கடைசி மகன் யோத்தாம் மட்டும் ஒழிந்து கொண்டதால் தப்பித்துக் கொண்டான். செக்கேம் மற்றும் பெத் மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கருவாலி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுட்டு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது: செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படியிருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டுக் கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்திமரத்திடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்திருந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இப்பொழுது நீங்கள் அபிமெலக்கை அரசனாக்கியிருக்கிறீர்களே, உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள்? நீங்கள் யெருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதா செய்தீர்களா? அவரது செயலுக்கேற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்தீர்களா? என் தந்தை உங்களுக்காக போரிட்டார், தம் உயிரை பணயம் வைத்தார், உங்களை மிதியானியர் கையிலிருந்து விடுவித்தார். இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் 70 பேரை ஒரே கல்லின் கீழ் வைத்துக் கொன்றீர்கள். அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமெலக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள். இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் யெருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமெலக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள், அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான். இல்லையேல் அபிமெலக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் மற்றும் பெத் மில்லோவின் குடிமக்களை எரித்தளிக்கட்டும். செக்கேம் மற்றும் பெத் மில்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமெலக்கை எரித்தளிக்கட்டும் என்றார். பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமெலக்கிற்கு அஞ்சி பேயருக்கு தப்பி ஓடிச் சென்று அங்கே வாழ்ந்து வந்தான். அபிமெலக்கு இஸ்ரேல் மக்கள் மீது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கடவுள் அபிமெலக்கிற்கும் செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனர். யெருபாகாலின் 70 புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமெலக்கின் மீதும் அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற செக்கேமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழமாறு இவ்வாறு நடந்தது. செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆள்களை பதுங்கியிருக்க வைத்து அவ்வழியே கடந்து
செல்வோரையெல்லாம் கொள்ளையடிக்கச் செய்தனர். இது அபிமெலக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. தன் சகோதரர்களுடன் செக்கேமுக்கு வந்திருந்த ஏபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்களின் நம்பிக்கைக்குரியவன் ஆனான். அவர்கள் அனைவரும் தம் விளைநிலங்களுக்கு சென்று திராட்சையை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர். அவர்கள் தம் தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமெலக்கை படித்து பேசினர். ஏபேதின் மகன் ககால், அபிமெலக்கு என்பவன் யார்? செக்கேமின் மக்கள் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? எருபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆள்களுக்கு அடிபணிந்திருந்தார்களே, அப்படியிருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? இம்மக்களை யார் என் கையில் ஒப்படைப்பார்? அப்பொழுது நான் அபிமெலக்கை ஒழித்து விடுவேன். நான் அபிமெலக்கிடம் உன் படையை திரட்டிக் கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான். நகரின் அதிகாரி செபூல் ஏபேதின் மகன் ககாலின் வார்த்தைகளைக் கேட்டு சினமுற்றான். அவன் அபிமெலக்கிற்கு மறைவாக தூதரை அனுப்பி தெரிவித்தது, இதோ ஏபேதின் மகன் ககாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளனர். அவர்கள் உனக்கு எதிராக நகரை தூண்டிவிடுகின்றனர். இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடு இருக்கும் மக்களும் விளைநிலங்களில் பதுங்கியிருங்கள். காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பாய்ந்து செல். அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள். உனக்கு தோன்றுவது போல் அவனுக்கு செய். அபிமெலக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து 4 பிரிவுகளாக செக்கேமுக்கு அருகில் பதுங்கியிருந்தனர். ஏபேதின் மகன் ககால் வெளியே சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான். அபிமெலக்கும் அவனோடு இருந்த மக்களும் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தனர். ககால் அவர்களை பார்த்து செபூலிடம், இதோ மக்கள் மலைகளின் உச்சிகளிலிருந்து இறங்குகின்றனர் என்றான். அதற்கு செபூல், மலைகளின் நிழலை நீ மனிதர்களாக காண்கிறாய் என்றான். ககால் மீண்டும் இவ்வாறு கூறினான், இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள். ஒரு பிரிவு குறிசொல்வோர் கருவாலி மர பாதையிலிருந்து வருகின்றது. செபூல் அவனிடம், அபிமெலக்கு என்பவன் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய உன் வாய் எங்கே? இம்மக்களை என்றோ நீ இழித்துரைத்தாய். இப்பொழுது புறப்பட்டுச் சென்று அவனோடு போரிடு என்றான். ககால் செக்கே மக்களின் முன்னே சென்று அபிமெலக்குடன் போரிட்டான். அபிமெலக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து தப்பி ஓடினான். நுழைவாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர். அபிமெலக்கு அருமாவில் தங்கினான். ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கோமில் வாழாதபடி செபூல் துரத்திவிட்டான். மறுநாள் வெளியே விளைநிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது அபிமெலக்கிற்கு அறிவிக்கப்பட்டது. அவன் தன் ஆள்களை கூட்டி அவர்களை 3 பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான். இதோ மக்கள் நகரத்திலிருந்து வெளியே வந்தனர். அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான். அபிமெலக்கும் அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர். மற்ற 2 பிரிவுகள் விளைநிலங்களிலிருந்த அனைவரும் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்றனர். அபிமெலக்கு அந்நாள் முழுதும் நகருக்கு எதிராக போரிட்டான். நகரை கைப்பற்றினான். அதனுள்ளிருந்த மக்களை கொன்றான். நகரை தரைமட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஏழ்பருத்திக் கோவிலுன் அரணுக்குள் அடைக்கலம் புகுந்தனர். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தது அபிமெலக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. அபிமெலக்கும் அவனோடு இருந்த ஆள்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறிச் சென்றனர். அபிமெலக்கு கோடரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டான். அவன் தன்னோடு இருந்தவர்களிடம், நான் செய்வதை கண்டீர்கள், விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான். அவர்களுள் ஒவ்வொருவனும் கிளையை வெட்டினான். அவர்கள் அபிமெலக்கின் பின் சென்று மதிலோடு சேர்த்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர். செக்கேமின் கோட்டைவாழ் மக்கள் ஆணும் பெண்ணுமாக 1000 பேர் இறந்தனர். அபிமெலக்கு தெபேசுக்குச் சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது. ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டிக் கொண்டு அதன் உச்சிக்குச் சென்றனர். அபிமெலக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான். அதன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஓர் அரைக்கும் கல்லை அபிமெலக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிளந்தாள். உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். அந்த பணியாளன் அவனை ஊடுருவ குத்தவே அவனும் மடிந்தான். இஸ்ரேல் மக்கள் அபிமெலக்கு மடிந்ததைக் கண்டனர். ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர். இவ்வாறு அபிமெலக்கு தன் 70 சகோதரர்களைக் கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார். ஆண்டவர் செக்கேமின் மக்கள் செய்த எல்லா
தீய செயலுக்குரிய தண்டனையையும் அவர்கள் தலைமீதே விழச் செய்தார். யெருபாகாலின் மகன் யோத்தாமின் சாபம் அவர்கள் மீது விழுந்தது. நாம் 1189 அதிகாரங்களில் 220 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.